இன்றைய செய்திகள். வழக்கறிஞர் சங்கர் இயக்குனர் களஞ்சியம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகல் அரசியல் வட்டாரத்தில் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் அவ்வப்போது நிகழும் கட்சி மாற்றங்கள் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் பல்வேறு விவாதங்களை உருவாக்கி வருகின்றன. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை செயலாளராக பணியாற்றி வந்த வழக்கறிஞர் சங்கர் அக்கட்சியிலிருந்து விலகி தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம். கட்சியிலிருந்து விலகல். நாம் தமிழர் கட்சியின் சட்டப்பிரிவில் குறிப்பாக வழக்கறிஞர் பாசறையில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தவர் வழக்கறிஞர் சங்கர். உயர் நீதிமன்ற வழக்கறிஞரான இவர் கட்சியின் சட்ட ரீதியான பல்வேறு முன்னெடுப்புகளிலும் முக்கிய விவகாரங்களை கையாள்வதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் தனது விலகல் கடிதத்தை அவர் சமர்ப்பித்துள்ளார். கடிதத்தின் உள்ளடக்கம். தனது விலகல் கடிதத்தில் அவர் மிகவும் கண்ணியமான முறையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு கட்சி வழங்கிய வாய்ப்புகளுக்கும் தேர்தலில் போட்டியிட கொடுத்த முக்கியத்துவத்திற்கும் சக நிர்வாகிகளுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் தனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்துள்ளார். தாவகவில் இணைந்த நிகழ்வு. கட்சியிலிருந்து விலகிய அதே நாளில் அவர் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அரசியல் கண்ணோட்டம். தமிழக அரசியலில் பல்வேறு கட்சிகளில் இருக்கும் நிர்வாகிகள் அவ்வப்போது மற்ற கட்சிகளில் இணைவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு நிகழ்வாகும். இதனை பொறுத்தவரை வெவ்வேறு தரப்பினர் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அரசியல் கட்சிகளின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் அடிப்படையில் நிர்வாகிகள் தங்களது முடிவுகளை எடுக்கின்றனர். இன்றைய அரசியல் சூழலில் இதுபோன்ற மாற்றங்கள் மிக இயல்பானதாகவே பார்க்கப்படுகிறது. கட்சியின் வளர்ச்சி மற்றும் அரசியல் களத்தில் மாற்றங்கள் என்பவை காலப்போக்கில் அமையும் ஒரு மாற்றமே தவிர இது குறித்த இறுதி முடிவுகளை அரசியல் களமே தீர்மானிக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியின் முக்கிய உறுப்பினராக பணியாற்றி வந்த இயக்குனர் களஞ்சியம் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக முறைப்படி இன்று அறிவித்துள்ளார். இது குறித்த விரிவான பார்வை இப்பொழுது அதை பற்றி பார்க்கலாம். விலகலுக்கான பின்னணி. நாம் தமிழர் கட்சியில் சமீப காலமாக 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக செய்திகள் வெளியாகின. இந்த சூழலில் கடந்த வாரம் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் விலகியது கட்சியினரிடையே பேசும் பொருளானது. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் களஞ்சியமும் கட்சியை விட்டு விலகுவார் என பரவலாக பேசப்பட்ட நிலையில் அப்போது அவர் தான் கட்சியிலிருந்து நீடிக்கிறேன் என்று விளக்கமளித்தார். இயக்குனர் களஞ்சியம் எழுதிய கடிதம். இருப்பினும் தற்போதைய நிலையில் அவர் தனது முடிவை மாற்றி கட்சியின் தலைமைக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. நன்றி தெரிவித்தல். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தன்னுடனும் 2016 முதல் பல்வேறு களப்பணி மற்றும் நிர்வாக பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்ததற்கும் அவர் தலைமைக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். விலகலுக்கான காரணம். தற்போதைய அரசியல் சூழலில் கட்சியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் மாற்று அரசியல் கருத்துடையவர்கள் மீதான விமர்சனங்களின் தரம் குறித்து அவர் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். கொள்கை சார்ந்த நம்பிக்கை. அரசியல் விமர்சனங்கள் கொள்கை சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர தனிநபர் தாக்குதலாக இருக்கக்கூடாது என்பது தனது உறுதியான நம்பிக்கை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முடிவு. கட்சியின் தற்போதைய செயல்பாட்டுக்கும் தனது அரசியல் புரிதலுக்கும் இடைவெளி ஏற்பட்டுள்ளதால் பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அவர் அந்த எமோஷனலான கடிதத்தில் கூறியுள்ளார். நடுநிலையான பார்வை. ஒரு பொதுவான அரசியல் பார்வையில் இதுபோன்ற கருத்து வேறுபாடுகள் மற்றும் விலகல்கள் அரசியல் கட்சிகளில் அவ்வப்போது நிகழ்வது இயல்பான ஒன்றுதான். இருப்பினும் களஞ்சியத்தின் இந்த முடிவு மற்றும் அதற்கு அவர் கொடுத்துள்ள காரணங்கள் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு இயக்கத்திலிருந்து சிலர் விலகுவதால் அந்த இயக்கத்தின் அடிப்படை நோக்கத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது என்றும் கொள்கை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தொடர்ந்து பயணிக்கவே செய்வார்கள் என்றும் பலரும் கருதுகின்றனர். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.